ஓகே. அந்த டெலிகிராம் குரூப்ல எல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்களா? டெலிகிராம் குரூப்ல. ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டெலிகிராம் டவுன்லோட் ஆயிரும். இதாயிரும். சரிங்களா? ஸோ டெலிகிராம் அந்த குரூப்ல தான் வந்து உங்களுக்கு என்னது மெட்டீரியல் வந்து அனுப்புவேன் நானு. சரிங்களா? பிடிஎஃப். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மாடல் வந்து ப்ரீ ஹிஸ்டரி பார்க்க போறோம். சரிங்களா? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஹிஸ்டரி வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொன்னா 4, 5 விதத்துல படிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்க்கியாலஜிக்கல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மண்ண தோண்டி அதுக்குள்ள கிடைக்கக்கூடிய விஷயத்த வச்சு நம்ம என்ன செய்வோம்? அத வந்து நம்ம கண்டுபிடிப்போம். யாரு, என்ன, எப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதுல மண்ண தோண்டுனா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? காயின்ஸ் கிடைக்கும். பண்டைய காலத்து காயின்ஸ்லாம் கிடைக்கும். இந்த காயின்ஸ் வச்சு அந்த ஹிஸ்டரிய படிக்கிறதுக்கு பேரு நுமிஸ்மேட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது கொஸ்டினா கேட்பாங்க. சரிங்களா? ஸோ காயின்ஸ வச்சு ஹிஸ்டரிய படிக்கிறதுக்கு பேரு நியூமிஸ்மேட்டிக்ஸ். அப்புறம் மானுமெண்ட்ஸ். இந்த மாரி நெறைய இதெல்லாம் கட்டியிருப்பாங்க. டெம்பிள்ஸ், ஸ்தூபா இந்த மாரி நெறைய விஷயங்கள் கட்டியிருப்பாங்க. அத வச்சு படிப்பாங்க. அது ஆர்டிஃபேக்ட்ஸ் இந்த ஜாடி, பொம்மை, அவங்க யூஸ் பண்ண நெறைய விஷயங்கள், அத வச்சு கண்டுபிடிப்பாங்க. அடுத்து இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டுகள். சரிங்களா? கல்ல நெறைய விஷயங்கள வந்து அவங்க வந்து எழுதியிருப்பாங்க இந்த மாரி. அத வச்சு பண்ணதுக்கு பேரு இன்ஸ்கிரிப்ஷன். அதர்ஸ் மண்டை ஓடு வச்சு, எலும்பு வச்சு, அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ் வச்சு, இத வச்சுலாம் அவங்களோட இது பண்ணுவாங்க. சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து ஆர்க்கியாலஜிக்கு கீழ வரும். காயின்ஸ் வச்சு பண்ணா நியூமிஸ்மேட்டிக்ஸ், மானுமெண்ட்ஸ், ஆர்டிஃபேக்ட்ஸ், இன்ஸ்கிரிப்ஷன் வச்சு பண்ணலாம். அதர்ஸ் வச்சும் பண்ணலாம். அதுக்கப்புறம் லிட்டரரி சோர்சஸ் எழுத்து. சரிங்களா? சோ எழுத்து முறையில பார்த்தீங்க அப்படின்னா, ரிலிஜியஸ்லயும் எழுத்து நெறைய புராணங்கள் எழுதியிருப்பாங்க. செக்குலர் ரிலிஜியஸ் இல்லாத சார்ந்த விஷயங்களும் இருக்கும். ரிலிஜியஸ் பார்த்தீங்கன்னா ஹிந்து லிட்டரேச்சர், புராணங்கள், இதிகாசங்கள் இதுலருந்து வரும். அதே புத்திஸ்ட் லிட்டரேச்சர்கள், புத்தரோட லிட்டரேச்சர்கள். அதே மாரி ஜெயினர், சமணர்களோட லிட்டரேச்சர். இவங்கலாம் வந்து ஒவ்வொரு புக்கா எழுதியிருப்பாங்க. அவங்களோட கடவுள சார்ந்தோ, அவங்களோட தத்துவத்த சார்ந்தோ, அதுல போற போக்குல நம்ம என்ன செஞ்சிருப்பாங்க, அங்க இருந்து வாழ்ந்த மக்களோட அ பழக்கவழக்கங்கள், அந்த ஆண்ட மன்னர்கள், அந்த என்ன பிரச்சனை இருந்திருக்கு, எல்லாத்தையும் விளக்கியிருப்பாங்க. சரிங்களா? சோ, அப்ப அது வந்து என்னது? அத வச்சு நம்ம வந்து படிக்கலாம். அடுத்து செக்குலர். செக்குலர்னா இது இல்லாத விஷயங்கள் செக்குலர். டிராவல்ஸ், மெமோரிஸ். சரிங்களா? டிராவலர்ஸ் அங்க சைனால இருந்து இங்க இந்தியாவுக்கு வரும்போது என்னலாம் பார்த்தாரு? இங்க எப்படிலாம் இருந்தாங்க? அதுன்னு. அதே மாரி ஒருத்தரோட பயோகிராபி. சோ எக்ஸாம்பிள் என்னது? உங்களுக்கு பாபரோட அ பாபர் நாமான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ பாபர் நாமான்னா, பாபரோட லைஃப் ஹிஸ்டரி அவர் எழுதியிருப்பார். ஆட்டோபயோகிராபின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாரி ஒவ்வொரு ஒவ்வொரு பெர்சன்ஸோட பயோகிராபியும் ஒண்ணு அவங்களே எழுதுவாங்க. இல்ல அவங்கள போயட் அவங்க அரசவையில இருக்கக்கூடிய போயட் வந்து என்ன செய்வாரு? எழுதுவாரு. அப்ப என்ன செய்யலாம்? அந்த இத பத்தி தெரியலாம். பிளேஸ், டிராமாஸ், போயம்ஸ் இப்ப வந்து என்னது? முத்திர ராட்சசான்னு வந்து காளிதாசன் எழுதினது. சரிங்களா? அ விஷாலதத்தா, முத்திரராட்சன் அப்படி சொன்ன நெறைய விஷயங்கள் இருக்கு. அது வந்து சந்திரகுப்த மௌரியா எப்படி வந்து என்னது நந்த அ மகாபத்ம நந்தாவ வந்து தூக்கி வீசிட்டு அரியணையில ஏறுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேவே இருக்கு. சரிங்களா? அதே மாரி ட்ரீடிஸ் உடன்படிக்கை. 2 மன்னர்களுக்கிடையே உடன்படிக்கைலாம் நடக்கும். அந்த உடன்படிக்கைய வச்சு நம்ம என்ன செய்யலாம்? அந்த ஹிஸ்டரிய வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஓகேவா? புரிஞ்சுச்சா உங்களுக்கு? சோர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி புரிஞ்சுச்சா? என்ன எப்படி எப்படின்னு? ஓகேவா? புரியுதா? எஸ். இல்ல நான் ஸ்பீடா போறேனா? ஏதாச்சும் கேட்ச் பண்ண முடியாம இருக்கா? ஓகே தானே? இதே ஸ்பீட்ல போயிடலாமா? ஓகே. அடுத்து பாருங்க. ஹிஸ்டரில பார்த்தீங்கன்னா 3ஆ பிரிக்கலாம். ஒண்ணு ப்ரீ ஹிஸ்டரி, இன்னொன்னு புரோட்டோ ஹிஸ்டரி, இன்னொன்னு ஹிஸ்டாரிக் பீரியட். ப்ரீ ஹிஸ்டரி அப்டின்னா ஹிஸ்டரி எழுதுறதுக்கு முன்னாடி. சரிங்களா? ப்ரீ சொல்றாங்கல்ல. ரைட்டிங் வாஸ் நாட் நோன். எழுத்து முறையே இருக்காது. சரி யாருக்கும் தெரியாது. அதனால ரிட்டன் ரெக்கார்டே இருக்காது. ஸோ ஒன்லி ஆர்க்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் தான் இருக்கும். மண்ண தோண்டி கிடைக்கிறத வச்சு தான் அவங்கள வந்து இது பண்ணும். எடுத்துக்காட்டு ஸ்டோன் ஏஜ், மெட்டல் ஏஜ். இந்த 2 ஏஜ்லயும் ஹிஸ்டரிங்கிறது ஒண்ணுமே இல்ல. ஏன்னா அவங்களுக்கு எழுத படிக்கவே தெரியாது. சரிங்களா? அடுத்து புரோட்டோ ஹிஸ்டரி. ரைட்டிங் தெரியும். ஆனா நம்மளுக்கு அது தெரியாது. நாட் டிசிஃபர்ட். நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. நல்லா எழுத்து கோணமா இதெல்லாம் வரைஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் நடந்திருக்கும். சரிங்களா? ஆனா நம்மளுக்கு அது தெரியாது. கிளாசிக் எக்ஸாம்பிள் இஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இவங்களோட எழுத்து முறைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் எழுதியிருக்காங்க என்னமோ. ஆனா நம்மளுக்கு என்னன்னு படிக்க தெரிய மாட்டேங்குது. திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் பிரான்ஸ் ஏஜ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஐவிசி பீரியட. சரிங்களா? ஸ்டோன் ஏஜ், மெட்டல் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ்ல இது வந்துரும். அடுத்து ஹிஸ்டாரிக் பீரியட். இங்க வந்து ரைட்டிங் தெரியும். அவங்க என்ன மொழி யூஸ் பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். என்ன சொல்ல வராங்கன்னு தெரியும். டிசிஃபர் பண்ணியிருப்பாங்க. திஸ் ஏஜ் இஸ் பிகின் ஃப்ரம் ஆரியன் சிவிலைசேஷன். ஆரியர்கள் வருகைக்கு வந்து இது வந்து உருவாகுது. இது வந்து வேதிக் ஏஜ் இல்ல அயன் ஏஜ்ன்னு சொல்லுவாங்க பிரசன்ட்ல. ஓகேவா? சோ 3 ஏஜ் புரிஞ்சா? ப்ரீ ஹிஸ்டரி, புரோட்டோ ஹிஸ்டரி, ஹிஸ்டாரிக் பீரியட். ப்ரீ ஹிஸ்டரினா ஹிஸ்டரி எழுதுறதுக்கு முன்னாடி. புரோட்டோ ஹிஸ்டரினா எழுத்து முறை தெரிஞ்சிருக்கும், நம்மளுக்கு தெரியாது. ஹிஸ்டாரிக்னா எழுத்து முறை தெரிஞ்சிருக்கும், நமக்கு வந்து அத வந்து கண்டுபிடிச்சிரும். ஓகேவா? இதுல எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ல வந்து கொஸ்டினா கேட்பாங்க. இதுக்கு எது எக்ஸாம்பிள் என்ன? இல்ல இது ஐபிசி இது வந்து எந்த ஏஜ்க்கு உண்டான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி இது கேட்பாங்க.
ஓகேவாம்மா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? நோ சார். ஓகே, ஓகே. ஸோ இதான் நேத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணது. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொன்னா பார்த்துட்டு போவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டாபிக் இது, செகண்ட் டாபிக் இது அப்படின்னு சொல்லி அப்படி போவோம். சரிங்களா? ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரீ ஹிஸ்டரி பார்க்கலாம். ஸ்டோன் ஏஜ்ன்னு ஒரு ஏஜ் இருக்கு. மெட்டல் ஏஜ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸ்டோன் ஏஜ் பார்த்தா 3ஆ பிரிக்கலாம். பாலியோலித்திக் ஏஜ் 5,00,000 வருஷங்களுக்கு வந்து 10,000. இங்க கம்மியாயிட்டே வரும். 0 சரிங்களா? 5,00,000 இருந்து 0. அப்புறம் 0ல இருந்து இப்ப உருவாகும். சரிங்களா? ஸோ இங்கேருந்து 0 ஆகும். அப்புறம் வந்து என்னது, இப்ப 20த் சென்ச்சுரி வந்துருக்கா இந்த மாரி ஆகும். சரிங்களா? இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப வந்து உங்களுக்கு வந்து அதிகத்துல இருந்து கம்மியாகும் உங்களுக்கு. சரிங்களா? 5,00,000 டூ 10,000 பிசி. சரிங்களா? அப்ப இந்த பெரிய கால அளவு வரைக்குமே வந்து பாலியோலிதிக் பீரியட் தான் சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பாலியோலிதிக்ல என்ன செய்யலாம்? 3ஆ பிரிக்கலாம். அந்த 5,00,000 10,000 வரைக்கும் 3ஆ பிரிப்பாங்க. லோவர் பாலியோலிதிக் அப்படின்னு சொல்லி 5,00,000 இருந்து 1,00,000 பிசி. 5,00,000 பிசி டூ 1,00,000 பிசி. அடுத்து மிடில் பாலியோலிதிக். இது வந்து 1,00,000 பிசி டூ 40,000 40K பிசி. அது அப்பர் பாலியோலிதிக் 40K டூ 10K பிசி. சரிங்களா? இப்படியே பிரிச்சுட்டாங்க. இதுல இருந்து இது வரைக்கும் 3ஆ பிரிச்சுட்டாங்க. ஓகேவா? ஸோ பாலியோலிதிக் முடிஞ்சுச்சா ஃபர்ஸ்ட். அடுத்து மீசோலிதிக் பீப்பிள். சரிங்களா? இது 10,000த்துல இருந்து 6,000 பிசி வரைக்கும். ஓகேவா? 10,000த்துல இருந்து 6,000 பிசி வரைக்கும் என்னது 10,000 டூ 6,000 பிசியோட மீசோலிதிக். அடுத்து நியோலிதிக் பாத்தீங்கன்னா 6,000 டூ 10,000 பிசி. புரிஞ்சுங்களா? இது வந்து 6,000 டூ 1000 பிசி. சரிங்களா? அடுத்து சால்கோலிதிக் ஒரு காப்பர் ஏஜ். சரிங்களா? இது வந்து என்ன செய்யலாம்? 3,000 டூ 500 பிசி. சரிங்களா? 500 வந்துச்சா? அப்புறம் வந்து பிரான்ஸ் ஏஜ். இங்க இருந்தே டிராவல் ஆகும். 3,300 டூ 1,300 பிசி. ஏன்னா, சில விஷயங்கள் வந்து கன்டினியூவேஷன் ஆகும். அப்புறம் அயர்ன் ஏஜ் வந்து 1,500 டூ 500 பிசி. ஒரு காலம் முடிஞ்சுதா இன்னொரு காலம் அப்படின்ட்டு இல்ல. இப்ப நம்ம வந்து உங்களுக்கு எப்படின்னு தெரியல. நான் வந்து கீபேட் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபோனு. ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணியிருக்கேன் நான் ஃபோன. சரிங்களா? டச் பேட் இப்ப வந்திருக்கு. சரிங்களா? சோ இந்த மாரி வந்து டிஃபரெண்ட் கேட்டகரி நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து என்னோட அப்பா, அம்மா வந்து ஃபோனே இல்லாத காலத்திலயும் இருந்திருக்காங்க. இப்பயும் இருக்கிறாங்க. புரியுதா? அப்போ ஒரு காலம் முடிஞ்சு தான் இன்னொரு காலம் ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு காலம் நடந்துட்டு இருக்கும்போதே இன்னொரு காலம் வந்து ஆரம்பிக்கலாம். புரிஞ்சுங்களா? சோ இதுதான் இங்க இருக்கு. குழப்பிக்க வேண்டாம். சரிங்களா? இங்க வந்து முடிக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. ஆனா இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்டி சொன்னா, ஒண்ணு நடக்கும்போது இன்னொன்னு நடக்கும். இந்த மிடில் ஏஜ்ல. சரிங்களா? புரிஞ்சுச்சா? இந்த 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 சார்ட் புரியுதா? யாருக்காச்சும் புரியாம இருக்கா? எஸ் சார். எஸ் சார். ஓகே, ஓகே. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க. சோர்சஸ் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டரி. இந்த ப்ரீ ஹிஸ்டரி பீரியட்ல இருக்கிற சோர்சஸ் வந்து எத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஆர்க்கியாலஜிக்கல் சோர்சஸ். மண்ண தோண்டி நம்ம என்ன பார்க்கிறோமோ அத வச்சு பண்ணலாம். மண்ண தோண்டுனா என்ன கிடைக்கும்? ஹார்ன் என்னது உங்களுக்கு? கொம்பு, போன்ஸ் எலும்பு, அனிமல்ஸோட இதெல்லாம் கிடைக்கும். டூல்ஸ் மேட் ஆஃப் ஸ்டோன். ஸ்டோன வச்சு இந்த மாரி டூல்லாம் செஞ்சு அத வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் ரூயின்ஸ் 2, 3 அவங்களோட குகைகள் எல்லாமே உடைஞ்சு கிடக்கும் அது. அடுத்து பெயிண்டிங்ஸ். அவங்க வந்து பொழுதுபோக்குக்கு இதெல்லாம் வரைஞ்சு வச்சிருப்பாங்க. சோ அத வச்சு அவங்களோட வாழ்க்கை முறைய தெரிஞ்சு வச்சுக்கலாம். அது ஸ்கல்ப்ஸ் அவங்களோட மண்டையோட வச்சு இவங்களோட உருவமைப்பு இத பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி பாருங்க. ஹவ் டு வி கம் டூ நோ அபௌட் டேட் ஆஃப் ஆர்க்கியாலஜிக்கல் சோர்சஸ்? எப்படி வந்து நம்ம வந்து அந்த பழங்காலத்து பொருள்ல இருந்து நம்ம டேட்ட வந்து கணக்கிடப்பட முடியும். இவ்வளவு காலத்துக்கு முன்னாடி இது இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னு சொன்னா, இது வந்து சயின்டிபிக்கலி நம்ம ப்ரூவ் பண்ணலாம். சரிங்களா? தி டேட்டிங் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் இஸ் டன் சயின்டிபிக்கலி.
2 டெக்னிக்ஸ் ஆர் வைட்லி யூஸ். 2 விஷயத்தினால கண்டுபிடிக்கலாம். ஒண்ணு ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட். சரிங்களா? இதுல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து பொதுவா வந்து கார்பன் 14ங்கிற ஒரு தனிமம் வந்து நேச்சுரலாவே இருக்கும் அட்மாஸ்பியர்ல. சரிங்களா? ஒரு ஒரு ரேஷியோல இருக்கும். ஒரு 50% 60% ஒரு ரேஷியோல கண்டிப்பா நேச்சுரல்ல இருக்கும். சரிங்களா? C12ன்னு சொல்லுவாங்க அத. சரிங்களா? இங்க பாருங்க. C14 இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும்? மரங்கள் மரம் வச்சுங்களேன். இந்த CO2 மரம் என்ன செய்யுமா? CO2 வந்து அப்சார்ப் பண்ணி என்ன செய்யும்? ஆக்ஸிஜன வெளியிடும். சரி CO2 அப்சார்ப் பண்ணும்போது உயிரோட இருக்கும்போது அதுல வந்து C14யும் அப்சார்ப் பண்ணியிருக்கும் கொஞ்சம். புரிஞ்சுங்களா? கார்பன்ல நெறைய கெமிக்கல்ஸ் மூலக்கூறுலாம் இருக்கு. CO2 அப்சார்ப் பண்ணும்போது அதுல வந்து C14ம் இருக்கும். கார்பன் 14ம் உள்ள வந்துரும். சரிங்களா? இந்த கார்பன் 14 வந்து என்ன ஆகும்? டிகே ஆகும். மக்கும். சரிங்களா? இட் ரிப்ளேஸ்ட் பை C14 அப்சார்ப்ட் ஃப்ரம் த அட்மாஸ்பியர். சரிங்களா? சோ இதுலயும் C14 இருக்கும். அட்மாஸ்பியர்லயும் C14 இருக்கும். இதுல இருக்க அட்மாஸ்பியர் வந்து டிகே ஆகும்போது அது வந்து இங்க இருக்கிற அட்மாஸ்பியர் இருக்கிற C14 உள்ள வந்துரும். புரிஞ்சுங்களா? இப்ப 2 இடத்துல உங்களுக்கு என்னது? அ C14 இருக்கு. சரிங்களா? ஒண்ணு அட்மாஸ்பியர்ல, ஒண்ணு இது சுவாசிச்சனால இதுக்குள்ளேயும் ஒண்ணு இருக்கு. இப்ப இதுக்குள்ள இருக்கிறது தீரும்போது என்ன ஆகும்? மேல இருக்கிறது கீழ வரும். புரிஞ்சுங்களா? இப்போ ட்ரீ டைஸ் நோ மோர் CO2 அப்சார்ப் டு ரிப்ளேஸ் டிகேயிங் C14. இப்போ வந்து என்னது? ட்ரீ செத்து போச்சு அப்படின்னு சொன்னா, என்னது? அப்சார்ப் பண்ணாது. CO2 அப்சர்வ் பண்ணாது. அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? ரிப்ளேஸ் பண்ண முடியாது. இப்ப அப்சர்வ் பண்ணி வெளிய விடும்போது தானே ரிப்ளேஸ் பண்ண முடியும். C14 சுவாசிச்சத, இந்த பிளான்ட் சுவாசிச்சத வெளிய விட்டா தான் திருப்பியும் அங்கிருந்து வரும். சோ இந்த மாரி நடக்கும்போது என்ன ஆகும் உங்களுக்கு? அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு தடவ வந்த ஒரு தடவ வந்து C14 ஃபுல்லா சேவ் ஆயிருக்கும் இதுக்குள்ள. இதுக்குள்ள C14 இருக்கும். ஏன்னா வெளிய போ முடியாது. ஏன்னா செத்துருச்சு. சரிங்களா? சோ அப்ப என்ன ஆகும்? ஏஜ் ஆஃப் ஃபாசில் டிட்டர்மைன்ட் பை கம்பேரிங் C14 or C12 ரேஷியோ. இந்த ஃபாசில் அட்மாஸ்பியர் இந்த ரேஷியோ. சரிங்களா? இந்த மாரி இதுல எவ்ளோ C12 இருக்கு, C14 இருக்கு அப்படிங்கிற கம்பேர் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்? இதோட காலகட்டத்த வந்து நிர்ணயிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஒரு நிமிஷம்ங்க. இது வரைக்கும் புரிஞ்சா? Yes, sir. ஓகே. சோ இப்படி வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தா டென்ட்ரோக்ரோனாலஜி. சரிங்களா? இதுல என்ன ஆகும் அப்படின்னா மரத்த வெட்டணும். நீங்க கறிக்கடையில போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? சோ கறிக்கடையில இந்த இத வச்சிருப்பாங்க. வச்சுட்டா அது மேல அந்த கறி வெட்டுவாங்க. அது நல்லா பார்த்தாலும் ரவுண்டா இருக்கும் உங்களுக்கு. இட் ரெஃபர்ஸ் டூ த நம்பர் ஆஃப் ட்ரீ ரிங்ஸ் இன் த வுட். சரி டென்ட்ரோக்ரோனாலஜி வந்து எவ்ளோ வட்டம் இருக்கு அத வச்சு கவுண்ட் பண்ணி அதோட காலகட்டத்த வந்து நிர்ணயிப்பாங்க. பை கவுண்டிங் த நம்பர் ஆஃப் ட்ரீ ரிங்ஸ் இன் த வுட், டேட் வாஸ் த டேட் ஆஃப் த வுட் இஸ் அரைவ்ட். சரிங்களா? எவ்ளோ வுட் இருக்குங்கிறது இது பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? சோ இது பார்த்துங்க. இது வரையும் நான் 2 மெத்தட் ரேடியோ கார்பிங், டென்ட்ரோக்ரோனாலஜி. சரிங்களா? ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். சோ இது ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க. ரெக்கார்ட் பண்ணேனா? ஃபோட்டோ எடுத்துட்டு Yes, sir. ஓகே. அடிக்கடி பார்த்துக்கங்கம்மா, செக் பண்ணிக்கங்க ரெக்கார்டிங் ஆயிருக்கா என்னன்னு.
ஓகே சார். அப்பதான் வந்து ரெக்கார்டு கொடுக்க முடியும். அது பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஏஜ் சரிங்களா? ஸ்டோன் ஏஜ்ல லைஃப் இன் ஸ்டோன் ஏஜ் இப்படிதான் இருந்திருக்கும். சரிங்களா? ஆதிகால மனிதன் இப்படிதான் வாழ்ந்திருப்பாங்க. சரிங்களா? எல்லாமே வந்து கற்களாலான விஷயங்கள வச்சு தான் இது பண்ணியிருப்பாங்க. நான் தமிழ்லயும் சொல்லிட்டு இருப்பேன். அப்ப உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸ்டோன் ஏஜ் பாருங்க. ஸ்டோன் ஏஜ் பார்த்தீங்கன்னா, ஸ்டோன் ஏஜ் இஸ் எ ஏஜ் வேர் ஸ்டோன் வாஸ் மோஸ்ட்லி வைட்லி யூஸ்டு ஃபார் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ். சரிங்களா? ஸ்டோன் டூல்ஸ் தான் வந்து எல்லா பக்கமும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏமா, இப்ப வந்து இங்கிலீஷ்ல படிச்சு தமிழ்லயும் நான் டிரான்ஸ்லேட் பண்றேன் நானு. சோ அதனால 2 டைம் வந்து நீங்க படிக்கிற மாரி இருக்கும். இது மட்டும் தனியா வாய்ஸ் ஓவரா நான் குடுத்தேன் அப்படின்னா ஈஸியா முடிஞ்சிரும் மாடல். ஆனா அப்படி படிச்சா வந்து உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்காது. சோ நானும் உங்கள படிக்க வச்சு, நானும் சொல்லி உங்கள வந்து இது பண்றேன். சோ நம்ம கிளாஸ் அட்டெண்ட் பண்றது மூலியமா நீங்க உங்களுக்கு வந்து படிக்கிறது அந்த ஃபர்ஸ்ட் டைம் ரீடிங் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். இப்ப நான் எடுக்கும்போதே. சரிங்களா? செகண்ட் டைம் ரீடிங்ல உங்களுக்கு ஈஸியா வந்து மண்டையில நிக்கும். தேர்ட் டைம் ரீடிங்ல ஆட்டோமேட்டிக்கா எல்லா விஷயமும் உள்ள போயிரும். சரிங்களா? சோ அதனால கொஞ்சம் கவனமா கவனிச்சுக்கங்க. பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் டூல் யூஸ், ஸ்டோன் ஏஜ் இஸ் ப்ராட்லி டிவைடட் இன்டு 3 பீரியட். சரிங்களா? ஸ்டோன் அந்த எந்த மாரி டூல யூஸ் பண்ணாங்கன்னு 3 பீரியடா பிரிக்கலாம். ஒண்ணு பேலியோலிதிக், இன்னொன்னு மீசோலிதிக், நியோலிதிக். பேலியோலிதிக் பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஸ்டோன் ஏஜ். சரிங்களா? பழங்காலத்து. மீசோலிதிக்னா மிடில் ஸ்டோன் ஏஜ். நியோலிதிக்னா நியூ ஸ்டோன் ஏஜ். சரிங்களா? சோ இங்க மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க? ஹண்டிங், கேதரிங் தான் பண்ணாங்க. யூசிங் பிரிமிட்டிவ் டூல்ஸ் விச் வேர் லார்ஜ் இன் சைஸ். இங்க என்ன உங்களுக்கு வேட்டையாடுறதுக்கும் இதுக்கும் வந்து பெரிய சைஸ் டூல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பெருசு பெருசா இருக்கும் எல்லாமே. சரிங்களா? அடுத்து மீசோலிதிக் ஏஜ். இது மிடில் ஸ்டோன் ஏஜ். இங்கேயும் ஹண்டிங், கேதரிங் தான் யூஸ் பண்ணாங்க. ஆனா அந்த டைனி டூல்ஸ யூஸ் பண்ணாங்க. சின்ன சின்ன டூல்ஸ யூஸ் பண்ணாங்க. எடுத்துக்காட்டு மைக்ரோலித்ஸ், பவ் ஆரோ, சரிங்களா? அம்பு வில்லு எல்லாம் யூஸ் பண்ணாங்க. சோ இங்க இருந்து இங்க மாறுது. இப்ப எப்படி பெரிய ஃபோன் இருந்துச்சு, அதுக்கப்புறம் சின்ன ஃபோன் வந்துச்சு, இப்ப வாட்ச்ல ஃபோனா மாறுச்சு. அப்பன்னா டெவலப் ஆயிட்டு வரான்னு அர்த்தம். புரியுதுங்களா? பெருசுல இருந்து சின்னது வரான் அப்படின்னு சொன்னா, அவன் டெவலப் ஆயிட்டு வரான்னு அர்த்தம். அந்த காலத்துல இருந்தே. அடுத்து நியோலிதிக் ஸ்டேஜ் ஆஃப் ஃபுட் புரொடக்ஷன். இங்க வந்து நம்ம ஹண்டர் கேதரிங்லாம் போய் இங்க நம்ம உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃபுட்டுக்கு. சரிங்களா? கல்டிவேஷன் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி இங்க வந்து உருவாச்சு. அனிமல வந்து மேய்ச்சு அது மூலியமா நிறைய இது பண்ற அனிமல் ஹஸ்பண்டரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இப்ப எல்லா இதுலயும் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்? சோசியல் எப்படி இருந்தாங்க? சோசியலா வந்து எப்படி இது இருந்தாங்க? எக்கனாமிக்கலா என்னலாம் பண்ணாங்க? டூல்ஸ் என்னலாம் யூஸ் பண்ணாங்க? சைட்ஸ் இவங்க வாழ்ந்த இடங்கள்லாம் என்னலாம்? இதெல்லாம் தான் பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப சோசியல் லைஃப் பாலியோலிதிக் பார்த்தீங்கன்னா, 5,00,000 பிசி டூ 10,000 பிசி. சரிங்களா? இந்த பெரிய காலகட்டம் தான் வாழ்ந்தாங்க. மக்கள் என்ன செஞ்சாங்க? இந்த மாரி வேட்டையாடி, பெரிய மிருகத்த வேட்டையாடி, ஒட்டுக்கா சாப்பிட்டு, ஒட்டுக்கா வாழ்ந்தாங்க. ஃபேமிலிங்கிறது இல்லவே இல்ல. சரிங்களா? ஸோ அம்மா, அப்பா, தங்கச்சி அந்த உறவு முறைகள்லாம் இல்ல. ஸோ நீங்க அந்த மாரி தான் யோசிக்கணும். சரிங்களா? ஸோ எப்படி வேணாலும் இருந்துப்பாங்க. சரிங்களா? ஸோ உங்களோட நெறைய விஷயங்கள் நம்மளுக்கு வியர்டா தெரியும். ஆனா அதான் அங்க இருக்க சூழ்நிலை. நீங்களே யோசிச்சு பார்த்துக்கங்க. சரிங்களா? பாலியோலிதிக் ஏஜ் இஸ் லாங்கஸ்ட் ஆஃப் ஆல் ஏஜஸ். இருக்கிற எல்லா ஏஜ்லயும் பாலியோலிதிக் தான் ரொம்ப பெருசு. இட் இஸ் a very primitive stage. ரொம்ப ஆதி காலத்தான ஸ்டேஜ் ஆஃப் ஹியூமன் லைஃப் அண்ட் பிகின் வித் த ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் ஹியூமன். இந்த காலகட்டத்துல தான் ஹியூமன்ஸ்னு ஒரு இனமே வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு வெளிய. Primitive men were nomads. Nomadsனா ஊர் ஊரா சுத்துறவங்க. And wanderers. From place to place in search of food, following their prey as they did not know how to produce the food. அவங்களுக்கு எப்படி ஃபுட்ட ப்ரொடக்ஷன் பண்றதுங்கிறது தெரியல. அதனால எங்கெல்லாம் வந்து அதோட இது போகுதோ, ப்ரே அதாவது வேட்டையாட எதுக்கு போகுதோ அங்கெல்லாம் அது போவாங்க. சரிங்களா? எங்கெல்லாம் என்னலாம் கிடைக்குதோ அத தேடி தேடி போவாங்க. சரிங்களா? அப்படிதான் அவங்களோட வாழ்க்கை இருந்திருக்குன்னு சொன்னாங்க. டெர்ம் பாலியோலிதிக் வாஸ் காயின்ட் பை ஆர்க்கியாலஜிஸ்ட் ஜான் லுபக். சரிங்களா? ஜான் லுபக் தான் இது இந்த பாலியோலிதிக்ங்கிறது டெர்ம் வந்து சொல்லியிருக்காரு. இதே கொஸ்டினா கேட்பாங்க உங்களுக்கு. பாருங்க. அடுத்து பாருங்க. Primitive people were shorter in height and had a small brain.
சரிங்களா? ஸோ ஸ்மாலா இருந்திருக்கு பாருங்க. ஸோ இதான் வந்து மனித வாழ்க்கையோடது. சரிங்களா? ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பேர் இருக்கும். ஆஸ்ட்ரோபிலியஸ் ரோபஸ்டஸ், ஹோமோ ஹேபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ சேபியன்ஸ் நெதர்லாண்டிஸ், ஹோமோ சேபியன்ஸ் சேபியன்ஸ். இப்ப இதுதான் நம்ம. சரிங்களா? இப்ப மூளை பாருங்க. சின்னதா இப்ப என்னது உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசா வந்திருக்கு. ஸோ பாலியோலிதிக் ஏஜ் ஒரு ஓல்ட் ஸ்டோன் ஏஜ் பார்த்தீங்கன்னா 5 லாக்ஸ் லிருந்து டில் 10,000 பிசி வரைக்கும் இருக்கும். சோசியல் லைஃப் பார்த்தீங்கன்னா ஹியூமன் சர்வைவ்ட் பை ஹண்டிங் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், ஃபிஷிங், ஃபுட் கேதரிங் லைக் ஃப்ரூட்ஸ், நட்ஸ், ரூட்ஸ். ஹென்ஸ் இட்ஸ் கால்ட் ஹண்டர் கேதரிங். சரிங்களா? வேட்டையாடுறது, மீன் பிடிக்கிறது, அப்புறம் வந்து மரங்கள்ல இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாம் வந்து பிடிச்சு சாப்பிடுறது. இதனால தான் ஹண்டிங்கும் பண்றாங்க, கேதர்னால இது ஹண்டர் கேதர்னு பேர் வந்திருக்கு. இதே டிவிஷன் ஆஃப் லேபர். யார் யார் என்ன தொழில் செய்வாங்க? மென் பார்த்தீங்கன்னா ஹண்டிங்ல வேட்டையாட போவாங்க. உமன் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன சரிங்களா? உமனுக்கும் சில்ட்ரனுக்கும் லெஸ் ரிஸ்கி லைஃப் ஒர்க் தான் குடுப்பாங்க. ஃபுட்ட கேதர் பண்றதுக்கும், கேர் கிவிங் பண்றதுக்கும் அவங்க பண்ணுவாங்க. சரிங்களா? உமன்ஸுக்கு. ஸோ ஆண்கள் வந்து வேட்டையாட போவாங்க அப்பயே. அடுத்து சோசியல் லைஃப் பார்த்தீங்க அப்படி சொன்னா, ஹியூமன் ரியலைஸ் தட் அட்வான்டேஜ் ஆஃப் லிவிங் இன் குரூப்ஸ் இட்ஸ் எனேபிள் தெம். சரிங்களா? கூட்டமா வந்தா என்ன இதுன்னு சொன்னா, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, பெரிய அனிமல் தாக்குதல் வந்துச்சுன்னா, எல்லாம் சேர்ந்து அத வந்து என்ன செய்யலாம்? அடிச்சு கொள்ளலாம். தனியா மாட்டுனோம்னா முடிஞ்சு ஸ்டோரி. சரிங்களா? டூ ஹண்ட் லார்ஜ் அனிமல் விச் ரெக்வயர்ட் கம்பைன்ட் எஃபர்ட். சரிங்களா? பெரிய அனிமல யானை மாரி வேட்டையாடணும் அப்படின்னு சொன்னா, எல்லா மக்களும் சேர்ந்தா தான் முடியும். அதே மாரி டூ ஷேர் ஃபுட் விச் வாஸ் ஸ்கேர் அண்ட் டிகேட் ஈசிலி. சரிங்களா? ஒரு ஃபுட் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதே கஷ்டம். அதே மாரி ஈஸியா கெட்டு போயிரும். ஒருத்தன் மட்டும் யானைய அடிச்சு சாப்பிட முடியாது. சோ அது கெட்டு போயிரும். அப்புறம் அது பிரச்சனையா போயிரும். இப்ப மக்கள் எல்லாரும் சேர்ந்து வேட்டையாடி, மக்கள் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு, எல்லாரும் சேர்ந்து தான் வாழ்ந்தாங்க. சோர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அகைன்ஸ்ட் நேச்சுரல் த்ரெட். சரிங்களா? எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது ஒருத்தர் வந்து தண்ணி அடிச்சுட்டு போகும்போது கூட கைய குடுத்து காப்பாத்தலாம். இது மாரி நெறைய விஷயங்கள் கூட்டம் கூட்டமா வாழ்ந்தாங்கன்னு சொல்றாங்க. சொசைட்டி வாஸ் எகாலிட்டேரியன். சரிங்களா? எகாலிட்டேரியன்னா வந்து ஏற்றத்தாழ்வு இல்ல. சரிங்களா? எல்லாரும் சமம்ங்கிறது தான் வந்து எகாலிட்டேரியன் சொல்லுவாங்க. சோசியல் இன்இக்வாலிட்டி இஸ் ஆப்சென்ட். சரிங்களா? நீயும் நானும் பெருசு அந்த மாரிலாம் இல்ல. எல்லாரும் ஒண்ணு தான் அப்படிங்கிற மாரி. பீப்பிள் வேர் லிவிங் இன் குரூப் வித்தவுட் எனி ஃபேமிலி டைஸ். சரிங்களா? அக்கா, தம்பி, அண்ணன், அம்மா, அப்பா அந்த மாரி எந்த பந்தமும் இல்ல. சரிங்களா? அவங்கவங்க மாரி இருப்பாங்க. சரிங்களா? யோசிச்சுக்கங்க. கம்பைன் எஃபர்ட் டூ கில் எ லார்ஜ் அனிமல். இந்த மாரி தான் எஃபர்ட் பண்ணுவாங்க. வி ஹேவ் லிட்டில் நாலேட்ஜ் அபௌட் தேர் லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன். அவங்க கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க. லாங்குவேஜ் ஏதாவது பேசியிருப்பாங்க. அது நமக்கு தெரியல. வி கேம் டூ நோ அபௌட் தேர் பாஸ்ட் டைம் ஆக்டிவிட்டீஸ் லைக் ஆர்ட் ஆர் பெயிண்டிங் ஃப்ரம் ஆர்க்கியாலஜிக்கல் சோர்சஸ். சரிங்களா? அவங்க பார்ட் டைம்ல அவங்க லெஷர் டைம்ல என்ன பண்ணியிருப்பாங்கங்கிறது அவங்க வந்து வரையறத வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியுது. ஃபியூ பெயிண்டிங்ஸ் ஹேவ் பீன் ஃபவுண்ட் இன் ராக் கேவ்ஸ் அண்ட் பிம்பெட்கா, மத்திய பிரதேஷ்ல அண்ட் அதர் பிளேசஸ் இன் இந்தியா. இங்கெல்லாம் வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து பார்த்திருக்காங்க. சோசியல் லைஃப் பார்த்தீங்க அப்படி சொன்னா, பெயிண்ட்ஸ் ஆர் மேட் பை மிக்ஸிங் சார்கோல், எர்த், அனிமல் ஃபேட் அண்ட் வாட்டர். சரிங்களா? சோ பெயிண்ட் வந்து எப்படி உருவாக்குனாங்க? கலர் கலரா இருக்கிறது. அனிமலோட கொழுப்பு, வாட்டரு, சார்கோல் அந்த கருப்பு கலர் இருக்கு. அதெல்லாம் சேர்ந்து கலந்து தான் இது பண்ணாங்க. ராக்ஸ் ஆர் கிரவுண்ட் அப் அண்ட் மிக்ஸ்ட் வித் ஃபேட் அண்ட் பேஸ்ட் வித் அப்ளைட் ஃபிங்கர்ஸ். சரிங்களா? சோ அவங்க என்ன செய்வாங்க? எல்லாத்தையும் கைய வச்சு குழப்பி, நம்மலாம் சின்ன வயசுல பண்ணியிருப்போம்ல, அந்த மாரி தான் பண்ணி, அது வச்சு கையாலேயே அப்ளை பண்ணி தான் அவங்க வரைஞ்சிருக்காங்க. இட் வாஸ் ஒன்லி இன் லேட்டர் ஸ்டேஜ் தட் தே வர் அட்டைன் த நாலேட்ஜ் ஆஃப் ஃபயர். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து லாஸ்ட்ல இருந்து ஃபயர்ங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரே நிமிஷமா.
ஆடிபிள்மா கேக்குதா? வாய்ஸ் கேக்குதா? Yes, sir. Yes, sir. ஓகே ஓகே ஓகே. ஃபயர் வந்து அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஃபயர்லாம் தெரியாது. சரிங்களா? திஸ் இஸ் எவிடென்ட் ஃப்ரம் பிரசன்ஸ் ஆஃப் ஆஷ் அட் பாலியோலிதிக் சைட். எங்களை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க? அந்த சாம்பல் இருக்குல்ல, இந்த பாலியோலிதிக் வாழ்ந்த மக்களோட சைட்ல இருந்து கிடைச்சிருக்கு ஆஷஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் வாஸ் லெஸ் தென். சரிங்களா? 20 25 தான் ஒரு மனிதனோட ஆயுட்காலமே. இப்பயாச்சும் நம்மளுக்காச்சும் 70 75 இருக்கு. அவங்களுக்கு 20 25 தான். அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அதேவா மோர் வல்னரபிள் ஃபார் நேச்சுரல் த்ரெட்ஸ். சரிங்களா? இயற்கை பேரழிவுக்கு சீக்கிரமா வந்து உள்ளாகிடுவாங்க. சரிங்களா? ஏதாச்சும் அங்க மருந்தெல்லாம் கிடையாது. ஒரு கொசு கடிச்சாலோ, இதோ கடிச்சாலோ, ஏதாச்சும் ஒண்ணு ப்ளீடிங் ஆனாலோ, ஏதாச்சும் ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன செத்து போறவங்களா தான் இருப்பாங்க. அதாவது 20 25 தான் அவங்களோட ஆயுட்காலமே இருந்திருக்குன்னு சொல்றாங்க. பாருங்க, இப்போ சோசியல் லைஃப் இன் ஷார்ட் எப்படி படிச்சோம்? வெரி பிரிமிட்டிவ் ஸ்டேஜ் இருந்துச்சு. அப்புறம் நொமாடிக் லைஃப் இருந்துச்சு. தே டிட் நாட் நோ ஹவ் டு ப்ரொடியூஸ் ஃபுட். அதே மாதிரி ஹண்டிங் கேதரிங் வந்து பண்ணி தான் வந்து பொழைச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி சொசைட்டி வந்து குரூப்பா இருந்தாங்க. எகாலிட்டேரியனா இருந்துச்சு. அதே மாதிரி நாலேஜ் பத்தி நமக்கு தெரியாது. லேட்டஸ்ட் ஸ்டேஜ் நோ அபவுட் த ஃபயர். லைஃப் ஸ்பேன் பாத்தீங்கன்னா 20 25 வருஷம் தான் டியூ டு நேச்சுரல் டெத்ஸ்னால. பாருங்க, அடுத்து எக்கனாமிக் லைஃப். சரிங்களா? எக்கனாமிக் லைஃப்ல என்னது பாஸ்டோரலிஸ்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பாஸ்டோரலிஸ்ட் ஆர் பீப்புள் ஹூ ரியர் அனிமல். ஆடு மாடு மேய்க்கிறவங்க. அண்ட் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் இன் கிரீன் பாஸ்டர்ஸ். இந்த பச்சை பசையில தேடி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க. சரிங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்க? ஹண்டர் கேதரிங், ஹண்டிங் அண்ட் ஃபிஷிங், நொமாடிக் ஹெர்டர்ஸ் எல்லாமே இவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி பிரைமரி எக்கனாமி பாத்தீங்கன்னா பீப்புள் ஹேட் நோ நாலேஜ் அபவுட் கல்டிவேஷன் பட் க்ரோ சம் வைல்ட் பிளான்ஸ். சரிங்களா? ஸோ பிரைமரினா முதன்மை தொழில எதை வச்சிருந்தாங்க அப்படின்னா கல்டிவேஷன் பத்தி அவங்களுக்கு தெரியாது. ஆனா சின்ன சின்ன பிளான்ட்லாம் வந்து சரி அங்க வளர்த்து வச்சாங்க. ஆனா வந்து அட்டெம்ப்ட் பண்ணாங்க இதே டொமஸ்டிகேட் அனிமல்ஸை வந்து தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரக்காக நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. எவிடன்ஸ் ஆஃப் டொமஸ்டிகேஷன் டாக்ஸ் வேர் ஃபவுண்ட் பட் நாட் ஃபார் மீட் பர்பஸ் ஆஃப் ஃபார் அசிஸ்டிங் ஹண்டிங். சரிங்களா? டாக்ஸ் வந்து என்னது டொமஸ்டிகேட் பண்ணாங்க, எதுக்கு? வெட்டி சாப்பிட்றதுக்காக இல்ல, வேட்டையாடுறதுக்கு, வேட்டை நாய் மாதிரி பயன்படுத்திக்கிட்டாங்க. டாக் வந்து மீட்டை வந்து அவங்க யூஸ் பண்ணல. அதே மாதிரி செகண்டரி எக்கனாமி. சரிங்களா? பிரைமரிக்கு அப்புறம் அடுத்த தொழில் என்ன பண்ணாங்க? பீப்புள் ஹேட் நோ மச் நாலேஜ் ஆஃப் ஹவுஸ் பில்டிங், பாட்டரி, காஸ்டிங் ஆஃப் எனி மெட்டல். சரிங்களா? வீடு கட்டுறது, பானை செய்யறது, அதே மாதிரி மெட்டல் உருவாக்குற பத்திலாம் அவங்களுக்கு எந்த நாலேஜும் இல்ல. சரிங்களா? ஹவர் அட்டெம்ப்ட்ஸ் ஆர் மேட் டு மேக் க்ரூட் போட்ஸ் ஆர் பிரிமிட்டிவ் ஆர்டிஃபெக்ட்ஸ். ஆனா வந்து சின்ன சின்ன என்னது பானை அதெல்லாம் உருவாக்குறதுக்கு, சின்ன சின்ன பானை அதெல்லாம் உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பாருங்க டூல்ஸ் பாருங்க. ஸோ டூல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரூட் ஸ்டோன் தான் இருக்கு. பெரிய பெரிய ஸ்டோன். சரிங்களா? ஷார்ப் ஆனது, பாலிஷ் பண்ணதெல்லாம் இல்ல. லார்ஜ் பெபிள்ஸ் இந்த மாதிரி கூழாங்கற்களை வச்சு அடிச்சு கொண்டாங்க எல்லாத்தையும். டூல்ஸ் பாத்தீங்கன்னா யூஸ் ஆஃப் சம் டூல்ஸ் டிஸ்டிங்கிஷ் ஹோமோஸ் ஃப்ரம் இன்செக்டல் ஏப்ஸ். சரிங்களா? இதெல்லாம் யூஸ் பண்ணாதான் இவங்க ஹோமோஸ் ஹியூமனோட ஆதிகால தொடங்குமாறு. ஏப்ஸ்னா என்னது? மனித குரங்கு. இவங்களுக்கும் எதுதான் வித்தியாசம்? உங்களுக்கு இந்த மாதிரி அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணாதான் இவங்களுக்கு வித்தியாசமா இருக்கு. They use the crude stones, hand size and large pebbles for hunting. Tools are not very sharp. ஷார்ப்பெல்லாம் இருக்காது. முழுங்கின மாதிரி தான் இருக்கும். யூஸ் டூல்ஸ் விச் ஆர் ஜெனரலி அன்பாலிஷ், அன்ட்ரெஸ்ட், ரஃப் ஸ்டோன்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? நம்ம கைக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் வந்து பிடிச்ச மாதிரி எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. அப்படி அப்படியே கையில கிடைக்கிறத வச்சு அடிச்சு கொண்டு அது அப்படித்தான் இது பண்ணியிருக்காங்க. பாருங்க ஃபிளின்ட் டூல்ஸ். ஸோ இதுதான் இருக்கும் உங்களுக்கு. ஃபிளின்ட் டூல்னா இது இந்த மாதிரி டூல், இந்த மாதிரி மொனை மட்டும் இருக்கும். போன் டூல். சரிங்களா? ஹேண்ட் ஆக்ஸ். சரிங்களா? கையை வச்சு இது பண்றது. சாப்பர். சரிங்களா? சாப்பிங் டூல், கிளீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டூல்ஸ் பாத்தீங்கன்னா சிப்டு ஸ்டோன் டூல்ஸ் அண்ட் சாப்டு பெபிள்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்க? ஹண்டிங்க்கும், கட்டிங், ஸ்கின்னிங் ஆஃப் டெட் அனிமலோட ஸ்கின் வந்து பிரிச்சு எடுக்கிறதுக்கும், ஸ்பிட்டிங் ஆஃப் போன்ஸ், அது போன் உடைச்சு அதில் இருக்கிற மஜ்ஜையை சாப்பிட்றதுக்கும் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. சரிங்களா? ஸ்டோன் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆர் மேட் ஆஃப் ஹார்ட் ராக்ஸ். சரிங்களா? வெறும் கடினமான ராக் வச்சு யூஸ் பண்ணாங்க. அந்த ராக்கோட பேரு காட்ஸை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராக்கோட பேர் என்னது? காட்ஸை. அந்த ராக் அந்த காட்ஸை யூஸ் பண்ணனால அவன் பேர் என்னது? ஏர்லி மேனுக்கு வந்து காட்ஸைட் மேன் அப்படின்னு வந்து பேர் வந்துருச்சு. சரிங்களா? அப்ப இந்த காலத்து மனிதன் வந்து எந்த வகையான ஸ்டோனை யூஸ் பண்ணிருக்காங்க? காட்ஸைட் ஸ்டோனை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. காட்டிசைட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? காட்ஸைட் மேன் அவங்க பேர் வந்திருக்கு அவங்களுக்கு. ஓகேவாமா? பாருங்க இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். சரிங்களா?
ஃபர்ஸ்ட் பேலியோலிதிக் டூல் டிஸ்கவர் ஃப்ரம் இந்தியா வந்து பல்லாவரம் ஹேண்ட் ஆக்ஸ் தான். சரிங்களா? பேலியோலிதிக் டூல்னு ஃபர்ஸ்ட் வந்து ஹேண்ட் ஆக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து யாரு கண்டுபிடிச்சா? ராபர்ட் ப்ரூஸ் ஹூட் ஆஃப் பல்லாவரம். சரிங்களா? பல்லாவரம் தான். Who is the father of Indian prehistory? ராபர்ட் பல்லாவரம் அண்ட் அத்திரம்பாக்கமா சைட்ஸ் இன் தமிழ்நாடு. சரிங்களா? அந்த பேலியோலிதிக் இது அங்க தமிழ்நாட்டுல எங்க இருக்கு? பல்லாவரம், அத்திரம்பாக்கத்துல இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 2 சிப்டு டூல்ஸ் ரெக்கவர் ஃப்ரம் ஃபுட் ஃப்ரம் த பல்லாவரம் அண்ட் அத்திரம்பாக்கம். இதெல்லாம் தான் ஹேண்ட் ஆக்ஸ், கிளீவர். சரிங்களா? ஸோ இதெல்லாம் இருக்கு பாருங்க. ஸோ இது படிச்சுட்டு இருக்கோம், பேலியோலிதிக் பார்த்துருக்கோமா? சரிங்களா? ஸோ 3 லோவர், மிடில், அப்பர். சரிங்களா? அது அடுத்தது பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பின்னாடி வந்து இது மூணையும் தனித்தனியா இருக்கும். லோவர்ல வந்து டூல்ஸ் வந்து ஹேண்ட் ஆக்ஸ், கிளேவர் யூஸ் பண்ணிருப்பாங்க. மிடில்ல வந்து ஃபிளேக்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்புறம் வந்து அப்பர்ல வந்து ஃபிளேக்ஸ், பிளேட்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. தெரியுதா? இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டே வராங்களா? சரிங்களா? பெருசு, அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்ன, அப்புறம் வந்து நல்லா வந்து கூர்மையாச்சு வச்சு யூஸ் பண்ணிருக்காங்க. புரிஞ்சா? இன்னைக்கு நடந்தது புரிஞ்சா மார்க்கஸ்? புரியாம இருக்கா? Yes, sir. ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா ஹிஸ்டரி? இல்ல போர் அடிக்குதா? இதெல்லாம் நீங்க வெறுமனே படிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே போர் அடிக்கும் உங்களுக்கு புக்ஸ்ல எல்லாம். இங்கேயாச்சும் படங்கள் இருக்கு. சரிங்களா? ஓகேவா? Yes, sir. Yes, sir. ஓகே ஓகே ஓகே. சரிங்களா? ஸோ சரி ஓகே ஓகே. சரி ஓகேம்மா. தேங்க்யூம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ.